கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்கத்தின் தலைப்பு டாபிக் என்னன்னாக்கா, கர்த்தாவே மட்டாய் தண்டியும். சொல்லம் எல்லாமே கர்த்தாவே மட்டாய் தண்டியும். கனலா மித்திமீறி ಶಿಕ್ಷಿಸಿ ಬೇಡ, ಕರ್ತಾವೆ ಮಟ್ಟಾಯ್ ದಂಡಿ. அல்லேலூயா. ஓகேப்பா, சூப்பர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புனாக்கா, கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தாவே மட்டாய் தண்டியும். டிஸ்பிளே போட்டிருக்குமா? கர்த்தாவே மட்டாய் தண்டியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொடுமையாக தண்டிக்க மாட்டார். ரொம்ப அடித்து, சில பேர் அடிப்பாங்க பாருங்க, காயத்தை ஏற்படுத்திடும் கடைசி வரைக்கும். இப்போ அப்பா அங்கே அடிப்பாங்க பாருங்க, சில குழந்தைங்க தூக்கி விசில் அடிச்சிருவாங்க. அப்படிலாம் தண்டிக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நல்லவர். கைதட்டி அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை இது, கர்த்தாவே மட்டாய். மட்டாய்னா என்ன? நேற்று பாஸ்டமா கேட்டாங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மட்டாய் இது எனக்கு புதுசாக இருக்குது. அவங்க கனாலேருந்து வந்தாங்க இல்லையா, ஏன் புதுசாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன டெஃபினேஷன்னாக்கா, மட்டா என்றால் மெஷர். சொல்லுங்க, ஒரு அளவு. என்னங்க, அளவுக்கு மீஞ்சி அடிக்கூடாது. டீச்சர் கூட எங்கே அடிக்கணும், கால் கீழே தான் அடிக்கணும். பைபிள் கூட என்ன பண்ண, கீழே அடின்றது. அப்படி ஒரு அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ரொம்ப அடித்து மயக்கம் போட அடிக்கூடாது. மட்டாயினா ஒரு மெஷர் இருக்குது. போலீஸில் கூட இப்படி தான் அடிக்கணும், குற்றவாளி இருக்குது. செத்துட்டாக்கா எடுத்துங்க, போலீஸை பிடிச்சிட்றாங்க. உண்மை தானே? நிறைய போலீஸ் மேலே கேஸ் இருக்குது. ஏன்னா அதிகமாக அடித்து அவங்க இறந்துட்டாக்கா அவங்கள விடுறதில்ல. அப்போது எல்லாம் அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு சட்டம் இருக்குது. அப்போ ஆண்டவர் தான் சட்டத்தை ஏற்படுத்திக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைதட்டலாமா? ஆண்டவர் தான் சட்டங்களெல்லாம் ஏற்படுத்துகிறாரு. அப்போ மட்டாய் தண்டியும் என்றால் மெஷர், லிமிட்டு. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் தமிழில் பார்க்கும்போது கட்டுப்பாடுடன். என்ன சொல்லுங்க? கட்டுப்பாடுடன், கருணையால். என்னங்க? கருணையால். எங்கே பார்த்து போடுறேங்க, இங்கே பாருங்க, சாரி, இங்கே ஓகே பார்க்குறேன். என்ன போட்டுக்குது? கட்டுப்பாடுடன், கருணையால், எல்லை வைத்து. 2 அடி அடித்தா விட்டுருப்பா சொல்லுவாங்க. 2 அடி அடித்து விட்டுருங்கப்பா அப்படின்வாங்க. எல்லை, எல்லை மீறி அல்ல. எப்படி சொல்லுங்க? எல்லை மீறி அல்ல. சில வீட்டில் மனைவி அடிப்பாங்க பாரு, கணவன் பாருங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. அடித்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களுக்கு அடிப்பாங்க. போலீஸில் கேஸ் ஆகிடுச்சுன்னா மனைவி மாதிரி கொடுக்குறதில்ல, கணவனை தண்டிக்க விரும்புறதில்ல. பாருங்கள், அவங்க ரொம்ப நல்ல மனைவிங்க. கை தட்டலாமா? ரொம்ப சொல்கிறதில்ல. முதுகில் அப்படியே ஓங்கி குத்துவாங்க பாருங்க, அப்படி குத்துவாங்க, நோவு எடுக்கும் பாருங்க. அவங்களாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எதுக்கு? கணவனை திரும்ப வாழணும் இல்லையா? மன்னிக்கிறாங்க. மன்னிக்கிற சுபாவம் இருக்குது பெண்கள்கிட்ட அதிகமாக. உண்மையா இல்லைங்களா? பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க, சொல்லுங்களேன். உண்மை இல்லையாம்மா? ஏன்னாக்கா பைபிள் சொல்லுது, எல்லையை வைத்து, அது இல்லாமல் அழிவு இல்லாமல். சொல்லி பார்க்கலாம், தண்டிக்கும் போது அழிக்கக்கூடாது, அழிவு இல்லாமல். அடுத்து மாற்றத்துக்கும் திருத்தத்திற்கு ஏற்றபடி. எப்படி தண்டிக்கணுமா? மாற்றத்திற்கும் திருத்தத்திற்கு ஏற்றபடி தண்டிக்கணுமா? அவங்களுக்கு மாற்றம் வரணும். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? திருத்துறது தான். அந்த டீச்சர் எப்படி அடிக்கிறாங்க? நல்லா படிந்தான் அடிக்கிறாங்க. நல்லா போலீஸ் அதிகாரி திருடாதான் தான் அடிக்கிறாங்க. அப்போது எதுக்கு நான் இதெல்லாம் பார்க்க மாத்தான் பைபிள் சொல்லுது, மட்டாய் தண்டி. எப்படி தண்டியுமா? எல்லாம் சொல்லலாமா? மட்டாய், மெஷர். சொல்ல பார்க்கலாம், மெஷர், லிமிட்டு. அதான் இங்கே பார்க்க. இந்த வசனம் எங்கே வருது பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா 10:24 வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 10:24. கர்த்தாவே, பார்த்தீங்களா, என்னை தண்டியும். எரிமை கேட்குறா. அப்படி யார் இப்படியா கேட்பா? தண்டியாது ஆண்டவரே தான் சொல்லுவாங்க. தாவீது சில இடத்துல ஆண்டவரே என்னை தண்டியாதியம்னுவார். சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னுவாங்க. ஆனால் எரேமியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தாவே என்னை தண்டியும். யாருங்க என்னை அடிங்கன்னு கேட்பாங்களா? அப்பா நடிக்காதப்பா, அம்மாட்ட சொல்ல, அப்பாட்ட சொல்லாதம்மா, என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கெல்லாம். அப்பாட்ட சொல்லாதப்பா, அவர் அடிச்சிருவாருன்னு. அம்மா சொல்ல மாட்டாங்க, விடுங்க ஒன்றும் செய்யலைங்க,
நான் தாங்க சொன்னேன் அப்படி செஞ்சு சமாளிச்சிருவாங்க. ஆனால் தண்டின்ற வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. நம்மளாம் அதை ஏற்றுக்க மாட்டோம் அந்த வார்த்தையை. நீ சொல்லப்படுகிறது தண்டியும் ஆனாலும் அவமாய். அந்த வார்த்தை நல்லா பாருங்க. அவமாய்னா நான் அழிஞ்சு போகாதபடி, நான் இல்லாமல் போகாதபடி. ஏன் நம்ம கனலாக்கித ಶಿಕ್ಷಿಸು ಮಿತಿ ಮೀರಬೇಡ. எப்படி ரோஷத்தை தண்டிசு. கனடா அழகா இருக்குது. கனடாக்கா கை தட்டலாமா? மிதி மீறி நான் தாங்குற அளவு. அப்படின்னா என்னை திருத்துங்க ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்கணும். நம்ம கேட்குமாம்மா? நான் இன்னும் பைபிள் படிக்கல ஆண்டவரே, என்னை தண்டி நமக்கு எப்படின்னா கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே நான் இன்னும் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் புறவ சர்ச்சைக்கு போகலாம் ஆண்டவரே. நம்ம எப்படி கேட்க மாட்டோம். கேட்குற அப்படி என்ன சொல்றாரு? கர்த்தாவே என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி, கோபத்தினால அல்ல. எப்படியா அடுத்து வருது இந்த கருத்து பாருங்க. கோபத்தினால அல்ல. சில பேர் கோபத்தை தண்டிப்பாங்க. கோபத்தை தண்டிக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கும். கோபத்தை தண்டிக்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும். சில பேர் இறந்துருவாங்க பாருங்க தண்டிச்சா. ஏன்டா அப்படி பண்ண எடுத்து குத்துன கோபத்தில் செத்துட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்க, சண்டை வந்துச்சுன்னா நான் சாவணும் அடிக்கணும்னு கொல்லணும்னா செய்யல, நான் கோபத்தை செஞ்சேன்னு வாங்க. அப்போ இந்த கோபத்தை செய்கிறது பயங்கர கொடுமையாக இருக்கும். கோபத்தை செய்கிறது அதான் கோபத்தை விட்டுருணும். ராமன் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. அப்போ கோபத்தினால அல்ல, எப்படியா மட்டா. அதான் பிரசங்க தலைப்பு, மட்டாய் தண்டி மாண்டவர். கை தட்டலாமா? மட்டாய் தண்டி மாண்டவர். பிரைஸ் தி லார்ட். மட்டாய் தண்டி எப்படி சொல்லி பார்க்கலாம்? மட்டாய் தண்டியும் அப்படின்னா ஒரு மெசர் வச்சு தண்டி மாண்டேன். ஏற்றுக்கிற தண்டனையை நான் இன்னும் ஊழியம் செய்யணும், நான் இன்னும் ஜெபிக்கணும், நான் இன்னும் பிரசங்களை பண்ணணும், இன்னும் உமக்காக வாழணும், இன்னும் பாவத்தை விடணும், இன்னும் நான் பரிசுத்தத்துக்கு வரணும். ஏன் எப்படி தண்டிங்கன்னு? கோபத்தினால அல்ல. எப்படி தண்டியும்? மட்டாய் தண்டியும். யாருங்க இப்படி கேட்பா? ஒரு திருடனை போயிட்டு சார் தண்டிச்சு விட்டுருங்க சார் நான் திருடன் சொல்லுவானா? ஓடுறாங்கல்லாம் ஒளிகிறாங்க. ஒரு பாஸ்டர் வந்து, பாஸ்டர் நான் 3 மாதமாக சர்ச்சைக்கு வரல, எனக்கு தண்டனை கொடுங்க. யாராவது கேட்டுக்கிறோம் சபையில்? யார் எந்த சபையில் கேட்டதே கிடையாது. பாஸ்டர் 2 மாதம் சபைக்கு வரல, தண்டிங்க பாஸ்டர், என்ன தண்டனை கொடுக்குறீங்க? யாரும் கேட்டதே கிடையாது. பாஸ்டர் நான் போன மாதம் திரும்ப எடுக்கலை, திரும்ப எடுக்கிறது ஒரு தவறாக இருக்குது, குத்தப்படுது, எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? யாரும் கேட்கறதில்ல. இந்த வார்த்தை தெரில, இந்த வார்த்தை தெரில. ஆனால் எரிமை கேட்குற அப்படி என்னப்படியா எப்படி தண்டியும்? மட்டாய் தண்டியும் அப்படின்னு அர்த்தமா? எரிமை தேவனத்தில் அழிக்கும் கோபத்தினால் அல்ல, திருத்தும் அன்பால் தண்டியும். திருத்தும் அன்பால் தண்டியும். இந்த வார்த்தை எது சொல்லுதுனாக்கா, திருத்தும் அன்பால் தண்டியும் ஆண்டவரே. திருத்தும் எல்லாம் சொல்லுவோமா? திருத்தும் அன்பால் தண்டியும் ஆண்டவரே. கை தட்டலாமா? எவ்வளவு அழகா இருக்குது இந்த வார்த்தை. ரசிக்கிறோமா? எப்படி ஆண்டு தண்டிக்கிறா? எரேமியா 30:11 வாசிக்கலாமா? யாரை தண்டிக்கிறார் ஆண்டவர்? எரேமியா இங்க சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா 30:11 வாசிமா. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பார்த்தீங்களா? நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை ரட்சிப்பேன். கை தட்டலாமா? இந்த வார்த்தை உண்மைதானே? இது தண்டி என்று கேட்ட உடனே ஆண்டு தண்டிச்சிட்டாரா? என்ன சொல்றாரு? ரட்சிக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். ஒரு அவரைப்பா அப்பாட்ட போயிட்டு, பிள்ளை அப்பா இப்படி செஞ்சுட்டேன்ப்பா, என்னை தண்டிங்கப்பா, என்னை அடிங்கப்பா, குச்சிமே கொடுத்தாங்க. அப்பா அடிச்சிட போறாரு. பாம்மா நீ ஒத்துக்கின போம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு. அதே போல தான் நம்ம ஆண்டவர் கேட்குறாரு. பிரைஸ் தி லார்ட். உற்சாகம்மா பிள்ளைங்களா தூங்கிடாதீங்க காலையில். பத்த நல்ல வராமே வாசிக்க வசனம். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும்
உன்னை சிதறடித்த எருசலேமே, இஸ்ரவேல் தேசமே, உன்னை சிதறடிச்ச அவங்கள தான் அந்த தண்டிப்பேன், உன்னை அல்ல. வாசிக்க வசனம், உன்னையோ நிர்மூலமாக்காமலும், பார்த்தீங்களா, முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும், கைதல மட்டாய். அடுத்த வார்த்தை பாருங்க, உன்னை திருத்துற அளவுக்கு நான் தண்டிப்பேன். உன்னை அன்புக்குள்ள வர அளவுக்கு, நீ பக்திக்குள்ள வரவளுக்கு, நீ விசுவாசத்துக்குள்ள வரவளுக்கு, நீ ஜபத்துக்குள்ள வரவளுக்கு, நீ உண்மைக்குள்ள வரவளுக்கு, என்னுடைய பாதுகாப்பு விட்டு போகாத அளவு உள்ள வருவதற்குள் நினைப்ப மட்டாய் தண்டிப்பேன், தவிர நிர்மூலமாகிற மாதிரி தண்டிக்க மாட்டேன். யாரை தண்டிப்பேன்? உன்னை கெடுத்தவங்களை, உன் நாசமாக்குறவங்களை, உன்னை சிறைப்பிடிச்சவங்களை. பாபிலோன் சொல்றாரு ஆண்டவர், வந்து நான் சிறைப்பிடிச்சுட்டு போனாங்க இல்லையா, நான் அவங்களை தண்டிப்பேன், அவங்களை நிர்மூலமாக்கிடுவேன், ஆனால் உன்னாக்க மாட்டேன். உன்னை எப்படி தண்டுவேன்? மெசர். சொல்லுங்களேன், பார்த்துமே என்ன டெஃபினேஷனு? மெசர். என்ன டெஃபினேஷனு? லிமிட். ஒரு கட்டுப்பாடோடு தண்டிக்கிறார் ஆண்டவர். ஆனால் அப்படி அல்ல, உன்னை தொட்டு உங்களை ஆண்டு சும்மா விட மாட்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை தொடுறவங்கள ஆண்டு சும்மா விட மாட்டார். இந்த சபை இங்கே இருக்குதுன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். பரமேஸ்வரி எவ்வளோ எதிரிங்களப்பா, ஒருத்தரும் இல்லை. இப்போ கர்த்தருங்க உன்னை தொட யாரும் விட மாட்டார் ஆண்டவர். தொட்டவங்கள விட மாட்டார். தொட்டவங்கள தொட்டுட்டு போயிடலாம். அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் அவன் விட்டுருவார் ஆண்டவர். ஐயோ அப்படின்னு இல்லைன்னா வச்சுங்களேன், ஆண்டவர் விடவே மாட்டார். வசனம் வாசிங்க, போட்டு பாருங்க. உன்னை சிதறடித்த எல்லா ஜாதியும் நான் என்ன பண்ணுவேன்? நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும். எப்படி தண்டிப்பேன்? உன்னை திருத்துற அளவுக்கு அவங்களெல்லாம் நிர்மூலமாக்குறவள் தண்டிப்பேன். அதாங்க அப்பா. ராமே சொல்லல கையில் எடுத்து தான் அப்பா. அல்லேலூயா. அவனை நிர்மூலமாக்குற அளவுக்கு தண்டிப்பேன். உன்னை நான் அப்படி தண்டிக்க மாட்டேன். நீ என் பிள்ளை, நீ என் குடும்பம், நீ என்னோட உறவு. நான் உன்னை அப்படி தண்டிக்க மாட்டேன். உன்னை எப்படி தண்டிப்பேன்? அன்பால். எப்படி தண்டிப்பேன்? ஆண்டவர் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்துலையா அங்கே போகிறாரு. அங்கே போகும்பொழுது எல்லாம் தேவாலயத்தை என்ன பண்ணுறாங்க? அந்த தேவாலயத்தில் எல்லா புறாங்கெல்லாம் விற்கிறாங்க. யோவான் வியாபாரம் பண்ணுறாங்க 2ஆம் அதிகாரத்துலையா? 2ஆம் அதிகாரத்தில் தான் ஜாட்டி எடுக்காரு. வாசிங்க. எதோ 16 15மா 10 15 பாருங்க. கயிற்றினால் சவுக்கை உண்டாக்கி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் கொட்டி கழுவித்து போட்டு பார்த்தீங்களா? இங்கே எப்படி தண்டிச்சார் ஆண்டவர்? அழிச்ச மாதிரி தண்டிச்சாரா? ஒரு கயிற்றுல ஒரு ஜாட்டியை பண்ணுறாருங்க, அது பெரிய பெரிய தண்டனையாது. அவர் அடித்தது முள். எதுங்க? முள் ஜாட்டியில் அடித்தாங்க. முன்னாடி ஈயம் கட்டிட்டு அப்படி அடிப்பாங்க, அடித்து சதெல்லாம் பிச்சுன்னு வர மாதிரி அடித்தாங்க. அவர் ஏசு அப்படி அடிக்கலை. சாதாரண ஒரு கயிற்றில் ஒரு ஜாட்டி பண்ணி சும்மா துரத்தி எல்லாம் பயமுறுத்தி, வியாபாரம் பண்ணாதீங்க, ஆலயத்தில் என்ன பண்ணாதீங்க, ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு அங்கே மட்டாய் இல்லை சொல்லுங்க, மட்டாய் தண்டிக்கிறார். அழிக்கிற மாதிரி அல்ல. அதான் ஆண்டவர். கை தட்டலாமா? அழிக்கிற மாதிரி அல்ல. கை தட்ட மாட்டீங்களாமா? அவங்கள பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டாய் எப்படி சொல்லுப்பாங்களா? மாட்டா. ஆண்டவங்க பாருங்க, எருமை கேட்ட உடனே நான் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன். உன்னை யாரு கொடுமைப்படுத்தான், உன்னை யாரு சண்டை போட்டாங்க, உன்னை யாரு சீரழிச்சாங்க, அவங்கள நான் தண்டிப்பேன். நான் உன்னை எப்படி தண்டிப்பேன்? திருத்தளவு தான் தண்டிப்பேன். எவ்வளோ நல்ல வார்த்தை. எத்தனை பேர் பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை? சத்தமாக சொல்லுங்களேன். அது 27:8 எரோமியாலேயே பாருங்க. அந்த வசனம் எரோமியால தான் ரொம்ப அழகா இருக்குது. 27:8 வாசிங்க. எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்படுத்தாமல்
கொலைனாலும் பாத்தியா, பட்டயம், கொள்ள நோய், பஞ்சத்தால், பட்டயத்தினாலும், கொள்ளைனாலும், 3 காரியம். பட்டயத்தாலும், பட்டனா யுத்தம், பஞ்சனா சாப்பாடு இல்லை, கொல்லணுன்னா உடம்புல வியாதி வந்துடும். நான் தண்டிப்பேன். யாரு மாவா? உங்களை தொடுறவங்கள, இஸ்ரேல் மக்களை தொடுறவங்கள, ஜெபிக்கிற தொடுற மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்மள இல்லை. ஆறாம சொல்லுங்க, நம்மள எப்படி தண்டிக்கிறார் ஆண்டவர்? அன்பாய் சொல்லு பார்க்கலதா, அன்பாய் திருத்துற அளவுக்கு, ஜபத்துக்கு வர அளவுக்கு, விசுவாசத்துக்கு வர அளவுக்கு, ஒப்பு கொடுக்குற அளவுக்கு. சில பேர் நானும் எடுக்க மாட்டாங்க, சில கஷ்டங்கள் கொடுப்பார் ஆண்டு, உணர்த்துவார், இதெல்லாம் உனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருவா பாருங்க. அது மாறிடும். வராமல் சொல்லுங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, வேலை இல்லாமல் போயிடும். ஆண்டவர் ஏன் வேலை இல்லை, ஊழியமே வேலை, பெரிய வேலைக்கு வா உனக்கு ஆண்டு காட்டுவார் பாருங்க. அது சிறு அப்போ ஊழியத்து வரும்போது ஆண்டு உயர்த்துறாரு. வராமல் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போது என்ன பிரசங்க தலைப்பு இன்னைக்கு? கர்த்தாவே மட்டாய் தண்டியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். அப்படி யார் தண்டனை அப்படியே கொஞ்சம் ஏற்றுக்குன்னா ஃபர்ஸ்ட் தாவீது பார்க்கலாம், வாசிக்கலாம். தாவீது சங்கீதம் 118:18 வாசிக்கலாம். சங்கீதம் மேலே இப்போ டிஸ்பிளேக்கு பாருங்கள். சங்கீதம் 118:18 வாசிக்கலாம். சங்கீதம் 118:18 இல்லை, சங்கீதம் 118:18மா. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், பார்த்தீங்களா, சாவுக்கு ஒப்பு கொடுக்காம தண்டிச்சாராம். இந்த சங்கீதம் 115 அப்படியே இருந்து வந்தாக்கா அது தாவீது சங்கீதமாக இருக்குது பாருங்க. அப்போ இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என்னை வெகுவாய் தண்டித்தும். என்ன ஒப்பு கொடுக்கும் இல்லையா? சாவுக்கு ஒப்பு தண்டிக்கிறாரு. திருத்துற அளவுக்கு தண்டிச்சாரு. ஒரு டைம் தாவீது என்ன வச்சுட்டா அப்படி, எத்தனை பேருக்கு இஸ்ரேல் மக்கள் எண்ணக்கூடாது, ஜனங்க பெருகி ஆண்டு ஆராதிக்கணும், எண்ணிட்டா அப்படி வந்து திருக்க சொல்றாங்க, இது மாதிரி தவறு பண்ணிட்டேன் என்ன பண்ணலான்னு சில தண்டனை சொல்றாங்க. அவர் சொல்றா, நான் கர்த்தருக்கு கையில் விழுந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்படி அது தண்டனை ஏத்துக்கிறேன்னு அப்படி அதையும் சொல்றா. அப்படி கர்த்தாவை என்ன பண்ணேன்னு வெகுவாய் தண்டித்தும் என்ன பண்ணல, சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. பசங்கள்ட்ட தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தை செத்து போகுது. உபாசனம் ஜோம் பண்ற, அப்படி செத்து போச்சு குழந்தை. சில காரியங்கள் ஆண்டவர் தாவீது நேசத்தை கூட சில தாவீதை திருத்துவதற்காக சில தண்டனை கொடுத்தார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தாவீது தான் சொல்றா. அப்படி என்ன சொல்றாரு? கர்த்தாவே என்ன பண்ண வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 6:1 வாசிங்க. சங்கீதத்தில் நிறைய வார்த்தை தாவீது அடிக்கடி சொல்வார் இந்த வார்த்தையை. சங்கீதம் 6:1, கர்த்தாவே என்னை கடிந்து கொள்ளாதையும் தண்டிங்க, என்னை ரொம்ப உக்கிரமா தண்டிக்காதீங்க. அது ஏத்துக்கிற. அப்படி பாருங்க, என்னை தண்டிங்க ஆண்டவரே, ரொம்ப உக்கிரமா என்னை தண்டிக்காதீங்க. அப்போ தண்டனை ருசி பார்த்தா. அப்படி 2 நாளாகும் 2 சாமியில சொல்ற, அப்படி நான் கர்த்தருடைய கருத்துல விழுந்துடுறேன், அவர் கூட தண்டனை ஏத்துக்கிறேன், புறஜாதி மக்கள் தண்டனை கொடுக்குறது வேணாம் தாவீது சொல்ற. அப்படி நல்ல இறுதியும் தெரியுமா? கர்த்தர் நான் செய்த தவறுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரோ அதை நான் ஏத்துக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது சர்ச்சில் முட்டி போட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன், கை தூக்குனாக்கா கர்த்தர் கை தூக்கி உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உண்மை இல்லையா? உண்மை இல்லை சொல்லுவாங்க. உண்மை அதுதாங்க ஆண்டவர் ஏற்றாரு. ஒரு குழந்தை வந்து கை தூக்குது, அப்பான்னு என்ன பண்ணுதுங்க, அப்பா என்னை மன்னிச்சிரு. அப்படியே என்ன பண்ணுறது? நார்த்தில் ஒரு பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, படித்து காலேஜ் படிக்க வச்சார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அதுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய. அவங்க அப்பா ரொம்ப வேதனைப்பட்டார், குடும்பம்லாம் உடஞ்சி போச்சு. 1 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா ஃபோன் பண்ணிச்சான், அப்போ என்னால் வாழ முடியலப்பா, ரொம்ப குடும்பம் கொடுக்குறாங்கப்பா, அடிக்கிறாங்கப்பா, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, வாழ பிடிக்கலப்பா, செத்துலான்னுங்கிறான்ப்பா, மனுஷன் நம்பி உங்களெலாம் விட்டு வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? நீ வந்துடு, நான் அவனை காப்பாற்றுறேன். எப்படிப்பா? பரவாயில்லம்மா, அவனை மன்னிக்கிறேன், நீ செத்துறாத, நாங்கள் உனக்காக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி வந்துச்சான். எப்போ வரம்மா? வீட்டுக்கு வான்னு. வீட்டுக்கு அது வந்தக்கா மூலம்லாம் வச்சுங்க அடிக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்களை வச்சு என்ன பண்ணுறா, என் பொண்ணு திரும்பி வரா, வாழ்க்கைன்னு சொல்லிச்சிட்டு வேதனைப்பட்டு செத்தா பொழைச்சா போதும் போ. அந்த நியூஸ் நான் பார்த்தேன். என் பிள்ளை வரா,
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்தா அந்த தெருவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. எப்படி இருக்குதா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. எல்லாம் மோளம் தாளங்கள்லாம் வச்சு எங்கள் அப்பா அவன் எல்லாம் இது பண்ணி வரவேற்று என் பொண்ணு திரும்பி வரா, என் பொண்ணு என்னப்படா திரும்பி வரா அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப செய்தி பாருங்க. அவங்க அப்பா அப்படியே நீ எப்படியோ போனது போயிட்ட, நீ நாசமாக போயிடு, எனக்கு மானம் இன்னும் போய் நிற்குது அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுற அப்படியே அப்பாட்ட புள்ள கேட்ட உடனே வாமாக நீ ஏன் வா, நீ நாங்களாம் இருக்கும்போது நீ ஏன் நீ சாகுற, நீ வா அப்படின்றாரு. ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படியும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார். அவராமே சொல்லலாமா? நம்ம அப்பா நம்மளை எப்படி நேசிக்கிறாரு. தண்டிக்கிறது இல்லைங்க அவரு. எப்படி தண்டிக்காரா? மட்டா இதெல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மெசர் இல்லை சொல்லுங்க. ஒரு மெசர், ஒரு லிமிட். அதாங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் யாரை விட்டு போறதில்லை. இயேசு ஏத்துங்க. யாரும் இன்னைக்கு ஏன் விட்டு போறது தெரியுமா? அவரை போல அப்பா அந்த பூமியில இல்ல. ஒரு பாலக்காரா ஷந்தாரா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கலாம் எப்ராஹிம். என்ன சொல்லி பார்க்கலாம்? எப்ராஹிம் ஆண்டவர் உயர்த்துறாரு, பாதுகாக்கிறாரு. எப்ராஹிம் நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு. வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியால பார்க்குறோம் பாருங்க. இது வசனம் 31:18 வாசிங்க. எரேமியா 31:18. நீர் என்னை தண்டித்தீர். பார்த்தீங்களா? மாடு வந்து அடி அடிப்பாங்களா, பனியாதான் அந்த ஏரில் இருக்கிற மாடுங்க. சொல்றாரு, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிபட்டேன், என்னை திருப்பவும் திரும்ப பாருங்க திருப்பப்படுவேன். அப்போ 19 வாசிங்க. நீர் என் தேவனாகிய கர்த்தர். வாசிங்க சிஸ்டர். 18 தான். அடிக்கப்பட்டேன், திருப்பம். பார்த்தீங்களா? தண்டிச்சா கூட யாருங்க? கர்த்தர் தாங்க. ஹல்லேலூயா. தண்டிச்சா கூட கர்த்தர் தான். இன்னைக்கு பாஸ்டர் திட்டாருப்பா, சர்ச்சுக்கு போக மாட்டேன் போயிடுறாங்க. இன்னைக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் திட்டுறாரு? நம்மளை திருத்தத்துக்காக திட்டுறாரு. நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக திட்டுறாரு. நம்ம விசுவாசத்துக்கு வரத்துக்காக திட்டுறாரு. யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க 2 பேர் ஆமாம்மா நான் பார்த்துனாங்கிறேன், நீ நின்று, அப்போ தான் அவருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே அப்படி அல்ல. ஒருத்தர் பார்த்து சொல்கிறானாக்கா, நான் ஒருத்தர் வீட்டில் போய் டைரெக்டாக சொன்னேன், பிரதர் நீ குடிக்கிற தப்பு, நீ குடிக்க நிறுத்திங்கன்னு. பாசமாக கேளுங்க, நீ குடிக்கிறீங்க. அவர் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு, நான் பார்த்தீங்களா அவசர பாஸ்டர் நான் முயற்சி பண்ணிக்கிறேன், கம்மி பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் விட்டுறேன் பாஸ்டர். அப்படியே ஏற்றுக்கினாரு. அவங்க ஒய்ஃப்லாம் இருந்தாங்க, அவங்க குடும்பம்லாம் இருந்தாங்க. நான் அப்படியே சொன்னேன். ஒருத்தர் ஸ்மோக் பண்ணார், நான் பார்த்தேன், பிரதர் ஸ்மோக் பண்ணுற தப்பு, நான் பார்த்தேன், சரி பாஸ்டர் விட்டுடுறேன். தேவனுடைய பிள்ளைகளை சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கணும். சரி பார்த்து உண்மை தான் சொல்கிறாங்க இவங்க, உண்மைதான். சரி உண்மையை மறைக்கிறதுக்கு யார் சொன்னது பாஸ்டர், நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சண்டைக்கு வரவங்க பாருங்க. அப்படி இங்கே எப்ராஹிம் பண்ணல. நீர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. தண்டிச்சா கூட யாருங்க? நீ. எங்கள் பாஸ்டர் என்ன திட்டினாருப்பா, எங்கள் அப்பா என்ன திட்டினாருப்பா, எங்கள் டீச்சர் என்ன திட்டினாங்கப்பா. அம்மாட்ட போய்ட்டு டீச்சர் திட்டினேங்கிறாங்கம்மான்னு சண்டை முடிச்சு ஸ்கூலில் விட்டுருவாங்க. படி போயிடும். டீச்சர் தானே, எங்கள் டீச்சர் தானே எவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஒரு அடி அடித்தா என்ன, ஒரு திட்டினா இந்த மருந்து போட்டால் போயிடுது, சின்ன காயம் கிள்ளிட்டாங்க, ரத்தம் கட்டி சும்மா மருந்து போட்டால் போயிடுது. எப்படி கிள்ளலாம், எப்படி திட்டலாம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், யோசித்து பண்ணி பாருங்கள். ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு குழந்தைய. என்னம்மா ஏம்மா பிள்ளைங்களா குழந்தைங்க உண்மை தானே, ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க. 8 ஹவர் என்னம்மா 8 ஹவர் குழந்தைய மெயின்டைன் பண்ணுறீங்க, 6 ஹவர் மெயின்டைன் பண்ணுறீங்க. கட்டுப்பாடாக வைக்கிறாங்க கிளாஸ் ரூமில். நம்ம சர்ச்சில் 2 ஹவர் மேலே நீங்கள் உங்களை வைக்க முடியல, கட்டுப்பாடாக வைக்க முடியுதா? 2 ஹவர் மேலே முடிஞ்ச உடனே அப்பா ஓடுறதுக்கு பார்க்குறாங்களா? சர்ச்சு முடிஞ்ச உடனே செருப்பு காணும், துண்டு காணும், துணி காணும் மாதிரி செருப்பு காணும் ஓடுறாங்க எல்லாரும். அப்படி ஓடுற மக்களை அப்போது டீச்சர் ஒரு அடிச்சா, எங்கள் டீச்சர் தானே, போம்மா உங்கள் டீச்சர் தானேம்மா, ஒரு வருஷம் பார்க்குறாங்களே போம்மா அப்படின்னு சொல்கிறது இல்லை. சண்டைக்கு போய் நின்று ஸ்கூல்லேருந்து போய் என்ன பண்ணுறோம், எப்படியாவது டீச்சர் வாங்க வேறு ஸ்கூலில் சேர்த்து விடு. ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த ஸ்கூலில் டிசி வாங்குறேன், அடிச்சிட்டாங்கன்னு. அந்த ஸ்கூல்லையும் போய் அடிப்பாங்க தான் சொன்னேன். அந்த ஸ்கூல்லையும் அடிக்க தான் போகிறாங்க, இதே படிக்கின்னு சொன்னேன். வேறு என்ன சொல்கிறது? இல்லை பாஸ்டர் வேறு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் சொல்லுங்கள். அதில் இன்னும் பயங்கரமாக அடிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான். என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில், என்ன பண்ணுவாங்க, படிக்கலன்னா அடிப்பாங்க. இதே ஸ்கூலில் இருக்கட்டும் போ. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நம்ம மைண்டில் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிற தண்டனையை, சிறு சிறு தண்டனையை, திருத்திர தண்டனை நம்ம ஏற்றுக்க மனசு இல்லை. விட்டு போனோம்.
சண்டைக்கு போனோம் நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. எங்க சொல்றாரு, நீர் என் தேவனாகிய கர்த்தர். 19 வசிங்க. நான் திரும்பின பின்பு, பாத்தீங்களா, நான் திரும்பின பிறகு மனஸ்தாப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் தவறு நான் செஞ்சேன், ஏன் தவறு செஞ்சேன், என்னை கட்டுப்படுத்தாம போயிட்டாங்களே, என்னை பிடிக்காம போயிட்டாங்களே, நான் அவனை அடிச்ச உடனே, அவன் கல்லில் நான் அடிச்ச உடனே இறந்துட்டாங்களே, என்னை 4 பேர் பார்த்தாங்க, என்னை பிடிக்காம போயிட்டாங்களே, நிறைய பேர் மனசப்பட்டுரும். பார்த்தீங்களா, இது காரணம் யார்? 4 பேர் தடுக்கலையேன்னு ஒரு பாஸ்டர் தடுக்கிறாரு. எத்து பேர் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு அப்பா தடுக்கிறாரு, ஒரு அம்மா ஒரு மனைவி திட்டு, சண்டைக்கு போகுது வாங்க அப்படின்னு தடுக்கிறாங்களே, இதெல்லாம் நல்லதுங்க. வாசிங்க, அடுத்து வேணப்படுக்குது. பின்பு அடித்து கொண்டிருக்கிறேன், இளைவதியின் சுமந்து வருகிறேன் என்று எப்ராம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை கைதட்டலாமா? எப்ராமி புலம்பிக் கொண்டிருக்கிறதை, செய்த தவறை புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். அடுத்து என்ன சொல்ற? அடுத்து வாசிங்க 20ஆம் வசனம். எப்ராம் எனக்கு, ஹல்லேலூயா, எப்ராஹிம் எனக்கு யாருங்க பிரதர்ஸ்? யார் எப்ராஹிம் எனக்கு? அருமையான பியூட்டிஃபுல் சன், அருமையான ஒரு பிள்ளை மகன் எனக்கு. ஏன்? தண்டனையை ஏத்துக்கிட்டு மனஸ்தாப்பட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு மாற்றங்களை தெரிவித்து ஆண்டவரே அதுக்காக நன்றி சொன்னார் பாருங்க. அப்ப அவனுடைய வார்த்தை என்ன வருது? நீ என்னுடைய அருமையான குமாரன். தேவனு பிள்ளை ஆண்டவர் எல்லாத்தையும் தண்டிக்க மாட்டாரு. சில பேர் விட்டுருவாரு. ஏன்னாக்கா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. போன வாரம் ஒரு பாஸ்டர் மீட்டிங்களுக்கு சொன்னார், ஒரு விசுவாசி சர்ச்சைக்கு வரலையா. அந்த பாஸ்டர் போய் கேட்டாரா, ஏன்பா சர்ச்சைக்கு வரலன்னு. நான் நின்றுட்டாக்கா நீங்கள் கேட்பீங்களா தான் நான் நின்னேன். நான் நின்றுவேன் சர்ச்சைக்கு, நீங்கள் என்ன கேட்பீங்களா தான் நான் நின்று பார்த்தேன். நீங்கள் கேட்டீங்க, நான் வரேன். அப்போ சொன்னாராம், நான் எப்படிப்பா ஒளியை செய்கிறது இப்படி இருந்தாக்கா. எங்கள் பாசஸ் மீட்டிங்கில் சொல்கிறாரு. அப்பாருங்க, சோதிக்கிற மாதிரி நமக்கு ஆராதிக்க வருது பாஸ்டருக்காக அல்ல. யாருக்காக? நாமும் தேவன் ஐக்கியமா இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. நாமும் தேவனும் ஐக்கியமா இருக்கிறது தான் ஆராதனை. பாஸ்டர்ல கேர் எடுக்காரா, பாஸ்டர்ல பார்க்க வராரா, பாஸ்டர் அது இல்லை. பாஸ்டர் நாங்கள் மனுஷங்க. பாஸ்டர் எவ்வளோ நாள் வாழ போறாரு? தேவன் தான் நித்திய காலமாய் வாழுகிறவர். ராமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? தாவீது. 2வது யாரு? எப்ராஹிம். 3வது பார்த்து நம்ம முடிக்கலாம். மனம் திரும்பின கல்லன். புதிய ஏற்பாடு கூட இருக்குதுங்க, வாசிக்கலாம். லூக்கா, இது தெரிஞ்ச வசனம் தான். நம்ம எப்போ 40 நாள் தியானிக்கிற வசனங்கள் தான். லூக்கா 23:41. நம்ம பிள்ளைங்க கூட வசனம்லாம் பேசுகிறாங்க 7 வாரத்தில். லூக்கா 23:41. நாமும் என்னங்க வார்த்தை இது? இந்த கருத்து வருது, இப்படி வருது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனங்களை சிறு வயது முதல் இந்த கலனை பற்றி கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். இந்த பிரசங்கம் வரும்போது இதை எடுத்து பார்த்த பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இந்த வார்த்தை ரொம்ப ருசியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த நாமும் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லி இந்த 40 நாள் ஜெபத்தில், அந்த சிலுவைதான ஜெபத்தை சொல்லி நம்ம பழகிருக்கு பாருங்க. ஆனால் இது இப்போ படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் சொல்றது, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒத்துக்கிறான் பாருங்க. சிலுவையில் ஒருத்தம் பண்ணுகிறான். நாமும் 2 பேரும் சேர்த்து சொல்றான். அவன் நம்மள உண்மையாதான் அடிச்சாங்க, நம்ம பண்ண கொடுமை சும்மாவா? தேசத்தில் அரசாங்கத்துக்கு விரோதமா, நம்ம மக்களுக்கு விரோதமா செயல்படுறது சும்மா இல்லை. நம்மள நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒத்துக்கிறான் பாருங்க. சிலுவையில் தொங்குமா ஒத்துக்கிறான். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அடுத்த பாரு என்பது, நாம் நடப்பித்தவைகள் தக்க. நம்ம என்னென்ன பண்ணோம் தெரியும். மனசாட்சி பேசுது பாருங்க. தண்டனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மனசாட்சி பேசுது. நாமோ எப்படி பண்றோம்? நடப்பித்தவைகளுக்கு நம்ம என்னென்ன நடத்த நம்மளுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்தா எல்லாம் கூட்டு கலைவனியா இருந்திருக்கிறோம். கொள்ளையெல்லாம் செயல்படுகிறோம். தக்கப்படி என்ன பண்றோம்? பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கல. கை தரலாமா? இயேசுவை கேள்விப்பட்டிருக்காங்க பாருங்க. இவர் நல்லவர், இவர் உண்மை உள்ளவர், இவர் பரிசுத்தம் உள்ளவர். சொல்றான், நாமோ தகாதவைகளை செய்திருக்கிறோம். தண்டிக்கப்படுறது நியாயம்தான்.
அரசாங்கம் கொடுத்த தண்டனை நாம் ஏற்றுக்கிறோம், அது கொடுத்தது நல்லது தான் சொல்கிறான் பாருங்க. அப்போ கீழே என்ன சொல்கிறான் வாசிங்க, அதான் முக்கியமான வார்த்தை, கிளைமேக்ஸ் வார்த்தை பாருங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, பார்த்தீங்களா, இத்தங்க மனம் திரும்புதல். அடிச்சது அரசாங்கம், மன்னிப்பு கேட்கறது யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. இந்த ராஜ்யம் வரும்போது அங்கேயாவது ஏற்றுக்குங்க, இங்கே தான் என்னை கொண்டுட்டாங்க, இந்த தேச ரோம அரசாங்கம் தான் என்னை ஏற்றுக்கல, நீங்காவது என்னை ஏற்றுக்குவீங்களான் பொழுது இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா. ஆத்தாம் பரம தகப்பன் ஓராபா லக்கா ரஷ்யா லாராபா ஹல்லேலூயா. இதாங்க அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, இது கை ரெண்டு கை உயர்த்தி, இதாங்க அப்பா. யாரோ தண்டிக்கிறாங்க, இவர் ஏற்றுக்கிறாரு. வாப்பா, என்னப்பா வா, ஏன்னா உலகம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பிரசங்க இன்னைக்கு கன்க்ளூஷன் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. கர்த்தாவே மட்டாய் தண்டி. எருமையா எவ்வளோ அழகான இந்த வார்த்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்? தாவீது. ரெண்டாவது அப்புறம் எப்ராயிம். மூணாவதுங்க மனம் திரும்பின கல்ல. வாட் இஸ் த கன்க்ளூஷன்? வாசிக்கலாம். யோபின் புஸ்தகத்தில் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, யோபுட்ட வந்து வாசிங்க 5:17. யோபு 5:17. யோபு 5:17. இதோ பார்த்தீங்களா, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் தண்டிக்கிற மனுஷன். அப்ப தண்டனை எவ்வளவு நல்லதுன்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையானது பாருங்க, எவ்வளவு மகத்துவம் பாருங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப பாக்கியங்க அது. அது ஏத்துக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். வாசிங்க, சர்வர் வல்லவருடைய சிட்சையை அற்பமா என்ன தெரியும். யோபு பார்த்து சொல்றாங்க, தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிசாசு தண்டனை கொடுத்துச்சு, ஆனா என்ன சொல்றா, அப்படி ஏத்துக்கோ, அது பாக்கியம், அது கர்த்தர் கொடுத்ததா ஏத்துக்கோ சொல்லி சிரிச்சுக்கிற மனுஷன் ஏன் பாக்கியம். அற்பமா என்ன அது. யோபு ஆறுதல் படுத்துறாங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவர் எப்படி தண்டிக்காரா மட்டா எல்லாம் சொல்லுங்க, திருத்துற அளவுக்கு அன்பால். எப்படி சொல்லுவாங்க? அன்பா. அழிக்கிற அளவுக்கு அல்ல. எப்படி சொல்லுங்க? அன்பால். பரிசுத்தத்துக்கு வர அளவுக்கு, ஆமென், ஜெபத்துக்கு வர அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை பிரயோஜனமா இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நெருங்கி வாங்க. இதான் அந்த வார்த்தை. ஆண்டவருடைய இன்னும் பிடிச்சிக்கிங்க. ஆண்டவருடைய தூரம் போகும்போது தான் நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கத்தான் ஆண்டவர் நம்ம காரியெல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வம். நல்லா எழுந்து நிற்போமா? அப்படியே எழுமி நம்ம ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கண்களையும் நம்ம ஜெபிப்போம்.